அட்டகாசமான சங்கரா மீன் குழம்பு தேங்காய் எதுவுமே சேர்க்காம டேஸ்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 1/2 தக்காளி போட்டு கரைச்சி வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் இடிச்சு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 தக்காளி, 1/2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விடுங்க. சலசலன்னு கொதிச்சு வந்துடும். இது கொதிச்சு வரும்போது குழம்பு இடம் திக்கா வேணும்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீனை ஆட் பண்ண போகிறோம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 7 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் கரைஞ்சிரும். அதே மாதிரி குழம்பு கரண்டி போட்டு கிண்டாமல் இந்த மாதிரி பிடிச்சி தான் கலந்து விடணும். ஃபைனலாக ஒரு கரண்டி நல்லெண்ணெய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு சலசலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தில் குழம்பை ஊற்றி கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டைல் குழம்பு தான் அடிக்கடி கேட்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.